நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக. திருவாசகம் என்கிற இந்த ஒற்றை சொல் மனிதனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி போடுகிறது என்கிற அற்புதமான பல நிகழ்வுகளை நமக்கு சொல்லுவதுதான் இந்த திருவாசகம். திருவாசகம் என்பது பல்வேறு நிலைகளில் நம்முடைய மனதை பண்படுத்தி இந்த பிறவியில் நமக்கு இருக்கிற பாவங்களை எல்லாம் அழித்து இறைவனுடைய திருவருளை சென்றடைய நமக்கு வழிகாட்டுகிற ஒரு அற்புதமான நூல் திருவாசகம். இந்த திருவாசகத்தை பொறுத்தவரை திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பது ஆன்றோர் மொழி மட்டுமல்ல, அதை பயின்றோர் மொழியும் கூட. திருவாசக மொத்தம் 658 பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. 6 போற்றி, 5 வெல்க, 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதாவது இறைவனை எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருவாசகம் சொல்லுது. அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட நீ இறைவனை நினைக்காம இருக்கக்கூடாது. அப்படி நினைக்கணும், ஒரு சின்ன கேப் இருக்கக்கூடாது. இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இப்படி ஒரு வார்த்தையை உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இல்லை என்று சொல்லுகிறார் ஒரு ஆங்கில அறிஞர். அவர்தான் நம்முடைய திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர். அவர் சொல்லுகிறார், இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் தமிழகத்தில் ஒரு பக்தி நூலை படித்தேன். அந்த பக்தி நூலில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையை படித்து நான் என்னை மறந்தேன். அப்படி ஒரு வார்த்தை, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. உலகத்தில் எந்த ஒரு பக்தியிலும் இலக்கியத்திலும் இதுபடி ஒரு வார்த்தை சொல்லப்படவில்லை என்கிறார். சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பிக்கிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார், பல்லோரும் ஏத்த பணிந்து என்று அந்த சிவபுராணம் முடிகிறது. நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பிக்கிற அந்த சிலப்பதிகாரத்தின் பாட்டு வரி பல்லோரும் ஏத்த பணிந்து என்று முடிகிற பொழுது இடைப்பட்ட 95 வரிகள் உட்பட மொத்தம் சிவபுராணம் உள்ளது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பன் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ். எல்லாம் நீதான். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயர்கண் பூங்கழல்கள் வெல்க. இப்படி வெல்க என்று ஒரு 5. ஈசனடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. அப்படி ஒரு சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை முழுதும் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். சிவபுராணத்தை படிப்பதாக இருந்தாலும் நம்முடைய திருவாசகத்தை படிப்பதாக இருந்தாலும், என் அன்பு அடியார்களே, என் அன்பு இறைமார்களே, உங்கள் அத்தனை பேருடைய இதயத்திலும் சிவபெருமான் வந்து குடிகொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களால் திருவாசகத்தை படிக்க முடியாது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். சிவன் வந்து என்னுடைய நெஞ்சில் நிற்கிறார் சார். அவருடைய பாதம் என்னுடைய நெஞ்சில் இருக்கிறது. அவருடைய நினைவாகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். என்னால் முடியாது, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, எல்லாம் இறைவனின் செயல்.
கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழிலிறைஞ்சி விண்ணிறைந்து மின்னிறைந்து மிக்காய் விலங்குலியாய் எண்ணிறைந்து எல்லையில்லாதானே நின் பெரும் சீர் பொய்யா பொல்லா வினையேன் புகழுமாறு வந்தறியேன் பொல்லா வினையேன் புகழுமாறு வந்தறியேன். என்னென்ன பாவம் பண்ணணும் இந்த மனுஷ பிறவியில வந்து மாட்டிக்கிட்டு ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேனை, ஞாயிற்கடியாய் சிறந்த கிடந்தவனை, நாயை விட கேவலமான என்ன, இந்த நாயை விட கேவலமான பிறவி பெற்றிருக்கிற என்ன, நான் என்ன பண்ண முடியும்? உன்னை புகழதை தவிர எனக்கு வேற என்ன இருக்குது? கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெழுதி என்னதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குலியாய் எண்ணிறைந்து எல்லையில்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு கொண்டிருக்கேன். உன்னை பத்தி பாடுறது தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றார் நம்முடைய மாணிக்க வாசகர். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்கிருகமாகி பறவையாய் பாம்புமாகி பேயாய் கணங்களாய் முனிவராய் வல்லசுரராகி செல்லான் இன்றைய தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் சொல்றார். நான் பிறக்காத பிறப்பல்ல, எடுக்காத பிறவி அல்ல, பண்ணாத அக்குறும் அல்ல, நான் செய்யாத பாவங்கள் அல்ல, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். தயவு செய்து இப்படி மீண்டும் ஒரு ஈன பிறவி மனித பிறவி எனக்கு கொடுத்து விடாதே. புல்லிலிருந்து பூண்டு வரைக்கும், மண்ணிலிருந்து மலை வரைக்கும், கல்லிலிருந்து கடல் வரைக்கும் நான் எல்லாமாவும் வந்துட்டேன். இனிமேலும் என்னால் இந்த இதை முடியவே முடியாது. என்னை விட்டுடு, என்னை உன் கூட கூட்டின்னு போயிடு, என்னை உன் கூட சேர்த்துக்கோன்றார் மாணிக்க வாசகர். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்புமாகி வல்லசுரராகி கணங்களாய் பேயாய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று சொல்லுகிறார். எப்படி பாருங்க. அப்புறம் ஆக்கம் அளவு இறுதி இல்லா விம்மானே அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழில் தருவாய் போக்குவாய் என்னை புகழ்விப்பாய் என்று சொல்ல. ஆக்கம் அளவு இறுதி இல்லா எம்மானே. சிவபெருமானை யாருன்னா உருவாக்குனாங்களா? அவனுக்கு இதுதான் முதல்ல, இதுதான் முடிவு, இதுதான் முதல் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆக்கம் அளவு இறுதி எதுவுமே இல்லை எம்பெருமானே. ஆக்கம் அளவு இறுதி இல்லா பெம்மானே அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அந்த இறைவன் சிவபெருமான் இருக்கிறானே என் அன்பு மக்களே, ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் அழிப்பாய். யோசிச்சு பாருங்க. முதல்ல வந்து நம்மளை உருவாக்குறவன் அவன் தான். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். எங்களை ஆக்குறது நீ தான், காக்கிறது நீங்க தான், என்னை அழிக்கிறது நீ தான். ஊழி காலத்தில் மீண்டும் இந்த உலகத்தை உருவாக்குவனும் சிவபெருமான் தான். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். எப்படி அந்த வார்த்தை பாருங்க. அப்படியே நீங்க உண்மையான அந்த சிவபெருமானை நேசிக்கிற அன்பர்களுக்கு மத்தியில் இந்த வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சிவபெருமானை பற்றி உருகி நாம் சொல்லுகிற பொழுது கேட்பவருக்கும் சரி, அதை படிப்பவருக்கும் சரி, அதை ஓதுகிறவர்களுக்கும் சரி, உள்ளமும் உடலும் புல்லரித்து போகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சொல்லாடல் இந்த சிவபுராணம். மாற்றம் மனம் கழைய நின்ற மறையோன். அதாவது நம்ம இந்த ஊனுடம்பு ஆலயம் அதற்கு 9 வாயில் அப்படின்னு சொன்னோம். ஊனுடம்பு ஆலயம் அதற்கு 9 வாயில்னு சொன்னாங்க இல்லையா? இந்த உடம்புல இருக்கக்கூடிய நவ துவாரங்கள் தான் சார் நம்ம வந்து நல்லது கெட்டது அத்தனைக்கும் நம்மளை காரணமாக்குது. அப்படி ஒரு இது இருக்கு. அதாவது கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. இந்த மனம் இருக்குது இல்லையா? இந்த மனம் வந்து தீயவையை தான் கேட்கிறது, இந்த காது கெட்டதை தான் கேட்குது, நல்லதை பேச வாய் நல்லதை பேச மாட்டேங்குது, உலகத்திற்கு புறம் பேசுது, அடுத்தவனை பற்றி பேசுது,
இந்த இவன் இவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவன், அந்த குடும்பம் எப்படி, இந்த குடும்பம் எப்படி நான் ஊரை ஏமாற்றி சேர்த்துக்கலாம், எப்படி நான் என் அடுத்த தலைமுறைக்கு நான் பொண்ணு என் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி தீய எண்ணங்களிலேயே என்னுடைய மனம் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் சிவபெருமானும் சிவபெருமானையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கறந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தையில் தேனூன்றி, கறந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தார் போல, இந்த கலந்த பால் இருக்குது இல்லை, அந்த பசுவினுடைய பால் அது பசுவினுடைய பாலாக இருக்கட்டும், தாயினுடைய பாலாக இருக்கட்டும், அந்த தூய்மையானது, அந்த தூய்மையான பாலோட கறந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தார் போல, தூய நெய்யை கலந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அற்புதமான சிந்தனை உள்ளவர்கள் நம்முடைய திருவாசகத்தை படிக்கக்கூடியவர்கள். அந்த திருவாசகத்தை படிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்கள் என்று சிவபெருமானிடத்திலே நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். புறத்தோல் போர்த்து புழு அழுக்கு மூடி மலங்க புலனைந்தும் வஞ்சனைகள் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. இந்த 4 நாளைக்கு இந்த உடம்பு குளிக்கல அப்படின்னு சொன்னா நாத்து அடிச்சிடும். அதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பினுடைய இயல்பு அதுதான். இது தெரியாம நம்ம என்ன அமக்கலம் பண்றோம். உள்ள இருக்கிறது எல்லாமே புழு, கிருமி, தேவையில்லாத அசுத்தங்கள் தான் அந்த உடம்பு முழுக்க இருக்குது. அதுக்கு தான் நம்ம சென்ட் அடிச்சுக்கிறோம். மேலே இருக்கிற நாத்தத்தாடி மறைக்கிறதுக்கு சென்ட் அடிச்சுக்கலாம். உள்ள இருக்கிறத குடல்ல இருக்குது அதை எப்படி நினைப்ப. இன்னொன்று பாருங்க, மனம் வீசுகிற நீ எவற்றை வேண்டுமானாலும் உடலிலே அடித்துக் கொள்ளலாம், குடலிலே நீ எதையும் அடித்துக் கொள்ள முடியாது. ஆகவே புறத்தோல் மோர்த்து புழு அழுக்கு மூடி மலங்க புலனைந்தும் வஞ்சனைகள் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. இந்த எல்லா விதமான மோசமான எண்ணங்களும் என்னை இந்த ஐம்புலன்களையும் கட்டி இழுத்து ஆட்கொண்டு பல இச்சைகளுக்கு என்னை இழுத்து கொண்டு செல்லுகிறது. ஆனால் உன்னை நினைக்கின்ற அந்த ஒரு நிமிடம் மட்டும்தான் இவை எல்லாவற்றையும் என்னால் இழுத்து கட்டி வைக்க முடிகிறதுன்னு சொல்றார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடர் தேசனே, தேனாரமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றிருக்கும் பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட தீராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆரா அமுதே அளவிலா பெருமானே. இந்த வார்த்தை பாருங்க, மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், இறைவனை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதியே மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றிருக்கும் பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பாப்பா அப்படியே வார்த்தையில நம்முடைய மாணிக்க வாசகர் இருக்கிறாரே, ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான மனிதர். அப்படி தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி, ஜோதின்னு இருக்குது, ஒளிச்சம் இருக்கு, அதிலே கூட மாசில்லாத ஜோதி. எப்படி பாருங்க, மாசில்லாத ஜோதி. தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, தாய் கூட என் மீது அப்படி ஒரு கருணையை காட்டி இருக்க மாட்டார். எம்பெருமானே, ஈசனே, என் அப்பனே, அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருணையை எனக்கு நீ காண்பித்திருக்கிறார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடர், தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசமே இருக்கக்கூடாது சார். என் மகன், மச்சான், மாமன், சொந்தம், பந்தம், உறவு, இந்த பாசம் அத்தனையும் வேஷம் சொல்லி நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அதே மாதிரி ஆதியனே அந்தம் நடு ஆகி இல்லானே, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கரத்தின் நோக்குவார் நோக்கும், கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கரத்தின் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா சொல்றார். ஆதியனே அந்தம் நடு ஆகி இல்லானே. அவனுக்கு உடல் கிடையாது சார். இது கழுத்து, இது இடுப்பு, இது வயிறு, இது கால்னு சொல்ல முடியுமா இறைவனை? அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், ஜோதியானவன் எம்பெருமான். மாசற்ற சோதி அல்லவா அவன், மலர்ந்த மலர்ச்சுடர் அல்லவா, தேசனே தேனார் அமுதன் அல்லவா அவன். அப்படிப்பட்டவன் ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே
நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று சொல்கிறார். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியம். அவருக்கு ஏதாவது வேலை இருக்குதா சார்? போக்கும் வரவும் புணர்வும். அவர் யார் கூடயும் எந்த ஒரு உறவும் வச்சுக்க மாட்டாரு. நம்முடைய அடியார்களை காப்பதை தவிர, ஊழி காலத்தில் இந்த உலகத்தை உருவாக்குவதை தவிர, நம்மையெல்லாம் காத்து வாழ வைப்பதை தவிர இறைவனுக்கு வேற என்ன வேலை இருக்கிறது? அப்படிப்பட்டவன் தானே அந்த இறைவன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதன் அல்லவா அந்த இறைவன். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. போக்கும் வரவும் புணர்வு இல்லா புண்ணியனே. அடுத்தது, மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றேனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில். அதுக்கப்புறம் ஊற்றான உண்ணாரமுதே வேற்று விகார உட்கிடப்பின் வேற்று விகார உடக்குடம்பின் விக்கிடப்ப தேற்றேனே தேச பொருளே. அப்படியே சொல்லிக்கிட்டே போவார். ஆற்றேனே ஓமையா. அப்படி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டான். நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நடு ராத்திரில ஆடுவார் பாருங்க நம்முடைய சிதம்பரத்துல. அப்படி ஒரு ஆட்டத்தை நீ உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்போர்க்கு ஓவென்று சொல்ல அறியா சொல்லுணர்வை எல்லாவற்றையும் மறந்து, தன்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் மறந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து. சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. அதாவது இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஒவ்வொன்றையும் முழுமையாக ஆழ்ந்து முழுமையாக உணர்ந்து அந்த என்ன சொல்ல வருகிறார் மாணிக்க வாசகர் என்பதை கேட்டு அறிந்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான பணி இருக்கிறது. அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்றால் சிவபுரத்தில் உள்ளார்கள், ஈசனோடு உள்ளார்கள். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறபடி அற்புதமாக அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்கிறார். என் அன்பு அடியார்களே, இப்பொழுது நாம் பார்த்தது சிவபுராணம். சிவபுராணத்தில் ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. இதோடு முடிந்து விடாமல் நாளையும் நாம் சிவபுராணத்தினுடைய சிறப்புகளை சொல்லுகிறேன். சிவபுராணத்திலே வருகிற சில கதைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் பார்த்தது சிவபுராணத்தின் ஒரு மேலோட்டம் தான். இந்த சிவபுராணத்தில் ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது. அந்த கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த கதைகளை பற்றி நாளை பார்ப்போம். இன்னொன்று, அன்பு அடியார்களே, சிவனடியார்களே, இறை பக்தர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் திருவாசகம் 365 என்று சொல்லுகிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தினந்தோறும் சிவபுராணத்தை பற்றியும், சிவபுராணத்தை மட்டுமல்ல திருவாசகத்தை பற்றியும், இன்னும் பல பக்தி இலக்கியங்களை பற்றியும், அதில் எப்படியெல்லாம் பக்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும், கண்ணதாசன் முதல் பட்டுக்கோட்டையார் வரை பல்வேறு பாடல்களில் பக்தி இலக்கியங்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் எல்லா வகையிலும் உங்களோடு உரையாட காத்து கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இது திருவாசகம் 365 என்கிற யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.